இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கடந்த ஒரு வார காலமா எந்த ரிவ்யூவும் போடல. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. நம்ம இதே இடம்பலம் சம்பந்தப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. இடம்பலம் பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட மற்ற இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட சேனல் இருக்கு. ஸோ அதுக்காகவும் ஒரு ஊடக ஒரு சேட்டலைட் சேனலுக்காகவும் நம்ம சர்வே எலெக்ஷன் சர்வே தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலைகள்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் இன்னைக்கும் நம்ம ரிவ்யூ பண்றோம் அப்படின்னா, ஏன்னா இதுதான் நம்ம அந்த பிக் பாஸ்க்கு பண்ற ஃபைனல் லாஸ்ட் ரிவ்யூவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் சென்னை ரிட்டர்ன் ஆகுது என்னமோ பிக் பாஸ் ஷோ முடிஞ்சுதான் ரிட்டர்ன் ஆவேன். ஸோ அதனால இதுதான் எங்களுடைய ஃபைனல் ரிவ்யூவா இருக்க போகுது. அண்ட் இன்னைக்கு பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம லாஸ்ட் நைட் நடந்த கார் டாஸ்க் ஆகட்டும், அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த பல்வேறு விஷயங்கள் ஆகட்டும், பல விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. ஸோ அதனால இது ஒரு பெரிய வீடியோவா இருந்தாலும் இதை பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்க தொடங்குறோம். ஸோ நான் உங்க ஹரிஷ் கூட எல்லாம் பேசுறதுக்கா பிரியா ஒரு வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ எனக்கு இன்னைக்காச்சும் நம்ம கண்டிப்பா போட்டே ஆகணும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ரிவ்யூ கொடுத்து இன்னைக்கு கொடுக்கலனாக்கா தட் வில் நாட் பி தட் ஃபேர். அது ஜஸ்ட் என்ன சொல்றது, அந்த ரிவ்யூ கொடுத்ததுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி இருக்காதுன்றத மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நானு இன்னைக்கு ரொம்ப பரவலா பேசப்படுறது ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டுன்னு. பிரதீப்க்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்குறப்போ எவ்வளவு கஷ்டமா இருந்ததோ அதே கஷ்டம் தான் எனக்கு இப்போ இருக்கு அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இன்னைக்கு இவ்வளோ வைல்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா ஆல் ஆஃப் அ சடன் ஒரு விஷயம் ப்ளூம் ஆகாது. இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு கூட ஆரம்பத்துல இருந்து இது தப்பு இது சரின்னு சொல்லி கொடுத்து வளர்றப்பதான் பசங்களுக்கு தெரியும் இது தவறான ஒரு விஷயம் அப்படின்னுட்டுன்னு. சோ நான் இததான் இனிஷியல் டேல இருந்து டே ஒன்ல இருந்து, இன்னும் டே ஒன்ன்றதை விட போன சீசன் டே ஒன்ல இருந்து, இன்னும் சொல்ல போனா விஜய் சேதுபதி ஹாஸ்டா வர போறாருன்ற நாள்ல இருந்து நான் கதறிட்டு இருந்தது இந்த ஒரு விஷயத்துக்கு தான். இந்த ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்றதுக்காக நான் 2 சீசனா கதறிட்டு இருக்கேன் நான். ஏன்னா ஒரு குடும்பத்தை இது பண்றதாகட்டும், ஓட்டிட்டு போகிறதாகட்டும், இவ்வளவு பெரிய ரியாலிட்டி ஷோவை ஓட்டிட்டு போகிறதாக ஆகட்டும், அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். சிறுபிள்ளைத்தனமா ஒரு கோமாளித்தனமா ஒரு நக்கல் பண்ற நையாண்டி பண்ற ஒரு ஹாஸ்ட் தேவை இல்லைன்றதான் நான் இத்தனை நாளா நான் பேசிட்டு இருந்தேன் நான். சோ ரிசல்ட் கொடுத்துட்டீங்களா என்னன்னுட்டுன்னு. இதுக்கு 2 சீசன் தேவைப்பட்டது. இந்த 2 சீசன்ல எத்தனை பேரோட எமோஷனோட விளையாடி இருக்கீங்க நீங்கன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப பதைக்கிற காட்சி. இதை விட வேற எதுவும் சீன் நீங்க பார்த்தது இல்லையான்னுட்டுன்னு சில பேர் கேட்கலாம், பார்த்திருக்கலாம். பட் ஆனா அந்த பின்னாடி வர வாய்ஸ் அவங்க ஸ்கோர் பண்றதுக்காக வந்த வாய்ஸ்கள் தான் நான் சொல்லுவேனே தவிர இது யாரும் ஒரு அனுதாபத்துக்காக குரல் கொடுத்த மாதிரி நான் சொல்லல. ஆனா இது எல்லாமே நார்மலைஸ் பண்ணது, ஒரு ஹியூமானிட்டியை நார்மலைஸ் பண்ணது, ஒரு கேரக்டரை நார்மலைஸ் பண்ணது, ஒரு லஸ்ட நார்மலைஸ் பண்ணது, ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டை நார்மலைஸ் பண்ணது. எவ்ரிதிங் அக்கௌண்டபிலிட்டி டு விஜய் சேதுபதி. அந்த ஒரு மனுஷனாலதான் சத்தியமா முடியல ஹரிஷ். இப்போ நான் என்ன சொல்றேன், நானு இப்ப அவங்க கீழே தள்ளி விடுறாங்கன்னா அந்த அக்ரெசிவ் எங்க இருந்து வந்தது? இவ்வளவு நாள் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு இருந்தீங்க எல்லாம். அப்போ அந்த பொண்ணு இவ்வளோ நாள் நம்மள இது பண்ணாங்க, கண்ணுல அடிபட்டு இவ்வளோ மார்க்கெல்லாம் இருந்தது, யாரும் கேட்பார் கிடையாது, அனாத மாதிரி நான் இந்த ஷோல கிடந்தேன். அப்ப அதுதானே எல்லாருக்கும், இப்ப எனக்கு இருக்கிறது தானே எல்லாருக்கும், எல்லாருமே கண்டஸ்டன்ட் தானேன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த நார்மலைஸ் பண்ணி விட்டு இருந்தீங்க. அந்த நார்மலைஸை இந்த பெண்ணை எடுத்துட்டு பண்றா இந்த விஷயத்துல. அப்போ இந்த பொண்ணு பண்ணது நியாயம் நான் சொல்லல, பெண் உரிமைன்னு தூக்கிட்டு வராதிங்க தயவு செய்து. இப்ப அந்த பெண்ணுக்கு இது நார்மலான விஷயம்னு கத்து கொடுத்தது யார்? இந்த விஷயம் நார்மல், யார் வேணா பண்ணலாம். இத கண்ணுலயே அடிபட்டு கண்ணே போனா கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு ரியாலிட்டி ஷோ டிஆர்பி தான் முக்கியம்னு கொண்டு வந்தது யாரு? நான் ஒரு அந்த சேனலை பத்தியோ இல்ல எண்டமோல்ல பேனிஜே பத்தியோ நான் பேச வரல. ஏன்னா அவங்க ஹிந்தில மலையாளம்ல எல்லாம் சூப்பர்பா கொடுத்துட்டு இருக்காங்க. ஐ எம் டாக்கிங் ஓன்லி அபவுட் விஜய் சேதுபதி. த வர்ஸ்ட் எவர் மேன் ஐ ஹவ் சீன் இன் த வேர்ல்ட் இஸ் விஜய் சேதுபதின்னு சொல்வேன். உனக்கு எந்த அருகதையும் கிடையாது இந்த ஷோவை நடத்துறதுக்கு அப்படின்றதுதான் நான் ஆணித்தரமா நான் முதல் நாள்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன்.
எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ண, எவ்வளவு மெயில்ஸ் போட்டிருக்கேன், நான் இந்த மனுஷனை எடுத்துருங்கன்னுட்டுன்னு கேட்கல. சோ இப்ப இது வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்தது வந்துட்டு நீங்க ரொம்ப சர்வசாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. பிரதீப்க்கு கொடுத்தப்போ அந்த மனுஷன் இப்ப வரைக்கும் வந்துட்டு என்னதான் ஸ்போர்ட்டிவா வெளியில இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்மள வந்துட்டு பெண்களுக்கு ஆபத்தானவன்றதுனால இந்த ரெட் கார்டு கொடுத்துருக்காங்கன்னுட்டு புழுங்கி புழுங்கி அந்த சாகர அந்த ஒலி எங்க காதுல கேட்டுட்டு இருக்கு. எனக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. சும்மா ரெட் கார்டு எப்படி நீ கொடுத்துருவ நீ சர்வசாதாரணமான ஒரு இதுக்கு? இல்ல இது நான் இதுல ஆக்சுவலா ஒரு இடத்துல முரண்படுறேன். விஜய் சேதுபதி தான் இது காரணம்னு சொல்றீங்க. எனக்கு வந்து விஜய் சேதுபதியை தாண்டி இந்த ஷோவை இப்படி பண்ணாதான் நம்மளுக்கு டிஆர்பி ஏறும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற சேனல் தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு நான் பாக்குறேன். ஸோ அதனாலதான் வந்து நான் எல்முருகன் அவர்களை டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டேன் நைட்டு. லாஸ்ட் 70-80 டேஸா அவ்வளவு அபியூசிவான வார்த்தைகள், ஃபவுல் லாங்குவேஜஸ், செக்ஸுவல் அசால்ட்ஸ் மாதிரி அவ்வளவு சீன்ஸ் 60-70 கேமரா முன்னாடி நடக்குது. இதெல்லாம் வந்து யங் ஜெனரேஷன்ஸ் குழந்தைகள் பார்த்தா என்ன ஆகிறது? ஓ, கமல்ஹாசன் ஹாஸ் பண்ணிட்டு இருந்தப்போ குழந்தைகள் பார்த்தாங்க, ஃபேமிலியில எல்லாரும் உட்காந்து பார்க்குற ஷோவா இருந்தது. அது வந்து எல்லாரும் ரசிச்சு பார்த்த ஒரு ஷோவா இருந்தது. இன்னைக்கு அப்படி பார்க்க முடியாது. அமித் கிட்ட ஒரு கேள்வி கேட்காத ஒரு ஆங்கர், இப்போ நீங்க வந்து உங்களுடைய பொண்ணுக்கு இந்த ஷோவை நீங்க காட்டுவீங்களா அப்படின்னா, இல்ல நான் இப்ப காட்ட முடியாது, காட்ட மாட்டேன், நானே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டீக்ரேட் பண்ணி இந்த ஷோவை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். உடனே ஹிந்தியில இதை விட மோசமா இருக்கு. ஹிந்தி வேறங்க, தமிழ் வேற, தமிழ் கலாச்சாரம் வேற, ஹிந்தி வேற. ஹிந்தியில 2 பீஸ் போட்டு பண்ணுவாங்க, நீங்க தமிழ்ல 2 பீஸ் போட்டு பண்ணா அதுக்கு வேற பேர் வந்துருங்க. அது சேனலோடைய ரெப்புடேஷன் எவ்வளவு ஸ்பாயில் பண்ணுங்கிறது சேனலுக்கு தெரிஞ்சு பண்றாங்க, தெரியாம பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க மலையாள பிக் பாஸ் அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க, அதனால சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்க. சாண்ட்ராவை தள்ளி விட்டது பிரச்சனையே இல்லை. இங்க சாண்ட்ராவை எட்டி உதச்சதுதான் பிரச்சனை, மட்டும் தான் பிரச்சனை. தள்ளி விட்டது பிரச்சனை கிடையாது. மலையாள பிக் பாஸ்ல தள்ளி விட்டாங்க, ஓகே, அது கரெக்ட் தான், அதுதான் வந்து ஃபார்மேட். மலையாள பிக் பாஸ் ஃபாலோ பண்றாங்க, ஓகே. தள்ளி விட்டுறதுதான் வந்து டாஸ்க் அப்படிங்கிறப்போ தள்ளி விட்டுறாங்க. நீங்க தள்ளி விட்டுருந்தீங்கன்னா யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. காலால எட்டி உதைச்சீங்க. பார்வதி ஷி ஹர்செல்ஃப் சேஸ், அவங்களே அரோரா கிட்ட கார்ல உட்காந்து சொல்றாங்க, ஆமா நான் காலை வச்சு எட்டி உதைச்சேன், நான் கடிச்சேன் அப்படிங்கிறாங்க. கடிச்சேன், எட்டி உதைச்சேன், எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஸோ சபரி வந்து இதை டீகோட் பண்றாரு. இதை டீகோட் பண்ணி என்ன சொல்றாரு, விக்ரம் ஒன்ன கூட அவங்க டார்கெட் பண்ணல, ஒன்ன வெளியில அனுப்பணும்னு அவங்க நினைக்கல, ஒன்னா புஷ் பண்ணி சாண்ட்ரா வெளியே அனுப்பணும்னு நினைச்சாங்க, அதுதான் அவங்களுடைய டார்கெட்டா இருந்ததுங்கிறது சபரி டீகோட் பண்ற ஒரு விஷயத்த நானும் அப்படித்தான் பாக்குறேன். அவங்களுக்கு ஃப்ரம் பிகினிங் சாண்ட்ரா இங்க இருக்கக்கூடாது. ஏன்னா சாண்ட்ரா அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் டாப்ல இருந்தாங்க. சபரி ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்தாலும் சாண்ட்ரா செகண்ட் டாப்ல இருந்தாங்க. சபரியோ சாண்ட்ரா, சபரிக்கு கிடைச்சா கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சாண்ட்ராக்கு கிடைக்க கூடாது. ஏன்னா சாண்ட்ரா இவங்க பண்ண அத்தனை அசிங்கமான விஷயத்தையும் வெளியில ஓபன் பண்றாங்க. சாண்ட்ரா சொல்லிதான் இது எல்லாரும் தெரிய போறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. இல்ல அது அந்த பிஆர பத்தி சாண்ட்ரா ஓபன் அப் பண்ணதுதான் வந்துட்டு பெரிய பிரச்சனையா அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஏன்னா கம்ருதீனுக்கு வந்துட்டு அதுதான் ஃபயர் ஆயிட்டே இருக்கு. பிஆர ஓபன் பண்ணிட்டா எல்லாருக்கும் தான் சொன்னாங்க, ஓகே. இன்னும் சொல்ல போனா திவ்யா அதிகமான பணம் கொடுத்துதான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டே ராம எல்லா காலத்துலயும் தானே பண்ணிட்டு இருக்கோம்னு ஏதாச்சும் ஒண்ணு நீ உன் பங்குக்கு சொல்லிட்டு போய், இல்ல நீ சைலண்டா போனாலே அது இதாயிடும். சாண்ட்ரா வந்து திவ்யா பிஆர் இருக்குன்னு சொன்னப்போ திவ்யா அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா, நீங்க இதை என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஆமா இல்லைன்னு சொல்லியிருப்பேன், நீங்க என்கிட்ட கேட்கல, நீங்க மத்த வைல்ட் கார்டு என்ட்ரி நீங்க எல்லாம் பேசிக்கிட்டீங்க, என்ற ஒரு வார்த்தை கேட்டிருந்தா ஆமா இல்லைன்னு சொல்லியிருப்பேன். என்ன யார் அப்ரோச் பண்ணாங்க, யார் அப்ரோச் பண்ணலங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். என்ன கேட்காம நீங்க டிசைட் பண்ணது எனக்கு சரியா படல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பிஆர் இருக்கோ இல்லையோ, நான் இந்த கேம்ல நான் என்னோட கேம் ஆடிட்டு இருக்கேன், அதனால நான் வந்து இருக்கேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க திவ்யா. அது மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு கமருதீனுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இல்ல எனக்கு பிஆர் தாங்க. இந்த ஷோல ஃப்ரம் டே 1ல இருந்து எல்லாம் பிஆர் ரத்தம் ஓடிட்டு இருக்கு, யாரும் மறக்க மாட்டாங்க. டே 1 பார்வதி எத்தனை பிஆர் இருக்காங்க. நான் இதே ரிவ்யூல நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தர் ஒரு பிஆர் வந்து இவ்வளவு ரூபா பேசியிருக்காங்க, இவ்வளவு ரூபா கொடுத்துருக்காங்க இவங்களை டார்கெட் பண்றதுக்காக அப்படின்னு நானே ஓப்பனா சொல்லியிருக்கேன்.
ஸோ அந்த அளவுக்கு வந்து பிஆர் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் இருக்கு. ஒன்னு ரெண்டு கண்டஸ்டன்ட் தவிர எல்லாருக்கும் இருக்கு. அதனால பிஆர் இல்லாம இந்த ஷோ எல்லாம் ரன் பண்றது வாய்ப்பே கிடையாது. பிஆர் வச்சாதான் வந்து உங்களுக்கு ஓட்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஷோவோட ஃபார்மேட்ல ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. பிஆர் இருக்கதான் செய்வாங்க, அப்ரோச் பண்ணதான் செய்வாங்க. நீங்க இப்ப நாளைக்கே நான் பிக் பாஸ் உள்ள போறேன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னா உங்களுக்கு பிஆர் ஒர்க் நாங்க பண்ணி தரோம் சார். உங்களுக்கு வர அமௌண்ட்ல நீங்க 25% 50% கொடுத்தா போதும். ஒரு போஸ்டுக்கு இவ்வளோ, ஒரு ட்வீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கூட பேரம் பேசதான் செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு டீம் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் உள்ள போற எல்லாரையுமே. கண்டிப்பா அதனால அது தவிர்க்க முடியாத விஷயம். அதுக்காக பிஆர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லலாம், ஏன் சொல்லலாம்? பிஆர் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுதான் டாஸ்க். அதுதான். இல்ல நீ ஃபேன்ஸ் கூட மத்தவங்க இங்க சொல்லிட்டு நீ இருக்காங்க போயிட்டே இருக்கலாம். இல்ல, மத்தவங்க இங்க இருக்கிறது பிஆர் சப்போர்ட்னாலயா இல்ல அவங்களோட சொந்த முயற்சியாலயா ஃபேன்ஸ்னாலயா, அதுதான் டாஸ்க். அவ்வளவுதான். என்ன அவங்க சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, என்ன ஒரு பிஆர் டீம் அப்ரோச் பண்ணாங்க, அவங்க நான் வந்து இவங்களுக்கு கமிஷனுக்கு வந்து பிஆர் பார்த்துட்டு இருக்கோங்கிறது ஓப்பனா சொன்னாங்க. இன்னொரு பிஆர் டீமை நான் அப்ரோச் பண்ணுச்சு, வைல்ட் கார்டு என்ட்ரி ஒருத்தவங்க உள்ள போறாங்க, அவங்களுக்கு நாங்க பிஆர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதோட ஒரு போஸ்ட்டுக்கு இவ்வளவு ரூபா பேசுறாங்க, ஒரு இன்ஸ்டா ஸ்டோரிக்கு இவ்வளவு ரூபா பேசுறாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனா இது வரைக்கும் எந்த கண்டஸ்டன்ட்டும் இவ்வளவுதான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாண்ட்ரா ஓப்பன் அப் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல கூட இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. எனக்கு பிஆர்லாம் இல்லைங்க, எனக்கு ஃபேன் பேஸ் இருக்குங்க, எனக்கு ஃபேன் பேஸ் இருக்கு, நான் சீரியல் பண்ணியிருக்கேன், எனக்கு ஃபேன் பேஸ் இருக்கு, அதனால வந்து எனக்கு ஃபேன்ஸ் ஓட் பண்றாங்க, எனக்கு ஃபேன்ஸ் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொன்னா ஓகே, அதோட முடிஞ்சது. நீங்க எப்படி என்ன பிஆர்னு சொல்லுங்க, நீங்க எப்படி எனக்கு பிஆர் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுங்க. அப்ரோச் பண்ணதுனால தானே சொல்றாங்க. அப்ப என் பேர் யாரோ தப்பா மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றதோட முடிச்சிடலாம்ல. ஜஸ்டிஃபையே பண்ண வேண்டான்ற நானு. சரி சொன்னாங்க, அது ஒரு டாஸ்க்ல சொன்னாங்க, அதோட விட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அது இவ்வளவு எலாபரேட் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திரல அண்ட் அப்படின்றத நான் சொல்றேன். சாண்ட்ரா என்ன பொறுத்தவரை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பார்வதியோட அவங்க க்ளோஸா பழகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். சாண்ட்ராக்கு கமருதீன் கூட இருக்கிறதும் சரியில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். பார்வதிக்கும் கமருதீன் கூட இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பார்வதி வந்து சாண்ட்ரா மேல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு விளையாண்டுருக்காங்க. அந்த வெஞ்சன்ஸ்ல கமருதனுடைய ஒட்டுமொத்த லைஃப் ஸ்பாயில் இருக்கு. கண்டிப்பா இப்ப இந்த ஷோ பார்த்தவங்க, அந்த கிளிப்பிங் மட்டும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க கமருதன் பத்தி? இல்ல நான் என்ன கேக்குறேன், ஏன் இவ்வளவு நாள் தள்ளி வந்தீங்க? இல்ல இப்ப அந்த பார்வதி வெளியில வந்தா கமருதனை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? கண்டிப்பா கிடையாது. இல்ல அதுக்கு அவங்க 2 பேர் வீட்லயே அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? வாய்ப்பே இல்லை. மோரோவர் இந்த ஷோ இப்போ நேற்று நடந்த அந்த டெலிகாஸ்ட் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கமருதனோட ஃபேமிலி அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க பார்வதியை. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நான் இன்னைக்கு வந்து ஷோக்காக ஒரு கண்டஸ்டன்ட் இப்படி பண்றவங்க நாளைக்கு ஃபேமிலியில ஏதாவது இஷ்யூ வந்தா நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி எல்லா ஃபேமிலிக்கும் வரும். கண்டிப்பா. அப்படி இருக்கப்ப யார் அக்செப்ட் பண்ணுவோம்? கமருதன் வந்து தானே கெடுத்துக்கிட்டார் சாண்ட்ரா பார்வதி கூட சேர்ந்து. சாண்ட்ரா கிட்ட பார்வதி அவங்களா போனாங்க, ஆறுதல் கேட்டாங்க, சாண்ட்ரா ஆறுதல் சொன்னாங்களே தவிர எங்கேயுமே சாண்ட்ரா வந்து பார்வதி இன்ஃபுளுன்ஸ் பண்ணல. பார்வதி சாண்ட்ரா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதைத்தான் வந்து பிரஜனும் சொன்னாரு, வந்த எல்லா கண்டஸ்டன்ஸும் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்வதி நீங்க எல்லா கண்டஸ்டன்ஸையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறது தான் எல்லா கண்டஸ்டன்ஸோடைய ஃபேமிலிஸும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இவரோட அமித்துடைய வைஃப் ஸ்ரீரஜினி அவங்க வந்து வெளிப்படையா சொன்னாங்க, பார்வதியோட சேராத, பார்வதி இங்க ஒண்ணு பேசுறா, அங்க ஒண்ணு பேசுறா, நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்க கிட்ட அவ ஏதாவது சொல்ல வந்தா அப்படின்னா எந்திரிச்சு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது, வெளியே எல்லாரும் பாக்குறாங்க, இவங்க பண்ண அத்தனை வேலைகளும் பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப சாண்ட்ரா சொன்னதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றதெல்லாம் என்ன பொறுத்தவரை பார்வதி என்ன நினைச்சிட்டு இந்த கேமுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு புரியல. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், இதெல்லாம் எடிட் பண்ணி தூக்கிடுவாங்க அப்படின்னு பார்வதி நினைச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல. நீங்க குக் வித் குமாரி ஷோ போனப்பையும் உங்களுக்கு செட் ஆகல, நீங்களா வெளியில வந்தீங்க. இன்னொரு ஷோ ஜீ தமிழ் ரன் பண்ணாங்க, அதுவும் ஒன்றும் செட் ஆகல, அங்க இருந்து நீங்க வெளியில வந்தீங்க. இப்ப பிக் பாஸ் டீம்ல இருந்து உங்களை வெளியில அனுப்புறாங்க. எந்த ஷோவுக்கு தான் பார்வதி நீங்க செட் ஆவீங்க?
கண்டிப்பா. நீங்க வந்து அஹ் பேசுறதெல்லாம் பெரியாரிசம் பேசுறீங்க. நான் வந்து எங்க அப்பா திமுகல இருந்தா, எங்க அப்பா வந்து திமுக பெரிய ஒரு தொண்டாற்றினார். எங்க அப்பா வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா அப்பாயின்ட் பண்ணாங்க கலைஞர் அவர் காலத்துல அப்படின்னு பார்வதி அவ்வளவு பெருமை பேசுறாங்க. இந்த பெரியாரிசம் பத்தி, திமுக பத்தி, கலைஞர் அவர்களை பத்தி அவ்வளவு பெருமை பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா நான் ஓப்பனாவே சொல்றேனே, எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் இந்த போட்ட எஃபர்ட் தான் வந்து பெண்களுக்கு சொத்துரிமையில பங்கு கொடுக்கறதுக்கான இது. பெண்களுக்கு சொத்துரிமையில பங்குங்கிறத எம்ஜிஆரோட தாட் அதை வந்து செயல்படுத்தினது கலைஞர் கருணாநிதி அவர்கள். ரெண்டு பேருக்கு அதுல வந்து ஒரு பங்கு இருக்கு. அப்படி இருக்க பெண்களுக்கு ரெண்டு தரப்புமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டு தரப்புமே வந்து அவ்வளவு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. நீங்க இப்ப இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க, பெரியார் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுச்சுனா பெண்ணுரிமை பேசுறீங்க, அதுக்கெல்லாம் வீடியோவா போடுறீங்க. ஆனா நீங்க ஒரு பெண்ணை வந்து எட்டி உதச்சேன்னு நீங்களே உங்க வாயில சொல்றது எந்த வகையில ஏத்துக்க முடியும்? சுஜாதா ரொம்ப அழகா சொல்லுவாரு. பெண் உரிமை என்பது எதுவரை அப்படின்னு கேக்குறப்போ வந்துட்டு ஒரு தாய் சொல்றாளாம், என்னோட பெண் வந்துட்டு அந்த பருவம் அந்த அடையிற வயது வரை அப்படின்னுட்டுன்னு ஒரு தாய் சொல்லுவான்னு சொல்லிட்டேன். சுஜாதா ரொம்ப அழகா சொல்லுவா. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அதுதான் அது, அந்த பெண் உரிமை, அந்த போராட்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு சுஜாதா ரொம்ப சிம்பிளா எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிப்பாருன்றதுதான் இது. பெண் உரிமை அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை ஆண் எவ்வளவுக்கு எவ்வளவு எந்த துறையில தான் சாதிக்க முடியுமோ அந்த துறைகளில் எல்லாம் பெண்களாலும் சாதிக்க முடியுங்கிறது நிரூபிச்சு அதுல கால் பதிக்கிறதுக்கு யாராவது தடையா இருந்தாங்கன்னா அப்போ நீங்க அதை அந்த பெண்ணுரிமை கார்டை எடுக்கலாம். அப்போ நீங்க கண்டிப்பா. கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா. நீங்க வந்து எல்லாத்துக்கும் பெண்ணுரிமை இது பண்ணிட்டு இருந்தா அது வந்து பெண்ணுரிமை ஆகாது. அது வந்து ஏதோ என்ன சொல்றது, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி. இது அது சில குடும்பங்கள்ல வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு பெண்களை வந்து அடிச்சு நாசமாக்கி, என்ன சொல்றது, ஒரு ஒரு பெரிய குழந்தைங்க முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் அந்த பெண்ணுக்கு. அப்ப அந்த மாதிரி நேரத்துல இல்ல இது கட்டின கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னுட்டுன்னு அந்த ஃபார்முலா எடுத்துட்டு அது எல்லாத்தையும் சகிச்சுட்டு பசங்களோட மென்டலா அந்த டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இப்ப எதுவுமே இல்லாம அடுத்தவங்க கிட்ட போய் பிச்சை எடுத்துதான் அடுத்த வேளை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிற ஒரு பெண்ணு வெளியில சுதந்திரமா வந்து என்ன சுதந்திர காத்த அவ சுவாசிச்சுச்சு. அந்த என்ன சொல்றது, நமக்கான வேலையை தேடி அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு தைரியமா ஒரு பெண் வந்துட்டு போராடுறா பாரு, அது மட்டும் தான் பெண் உரிமை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை மட்டும் தான் பெண் உரிமைன்னு சொல்வேன். ஒரு ஆணால முடியாத ஒரு விஷயத்த, ஒரு குடும்பத்தை வந்துட்டு பாதுகாக்க ஒரு ஆணால முடியலன்றப்போ ஒரு பெண் வந்துட்டு அந்த பொறுப்பை எடுத்துட்டு இத்தனை ஆண்களுக்கு மத்தியில போராடி தன் குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறத, அதுக்கான தைரியம் கொடுக்கறது மட்டும்தான் நான் பெண் உரிமையா பாக்குறேன். இத ஆனா அந்த நீங்க பெண் பேசிட்டு உரிமை இருக்க. பேசும்போதெல்லாம் நான் ஒரே ஒரு படத்தை தான் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்லுவேன், மனதில் உறுதி வேண்டும். பெண்ணுரிமை பத்தி பேசும்போதெல்லாம் அந்த ஒரு படத்தை மட்டும்தான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விமர்சனங்கள் இருக்கு கேவி சார் மேல, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அவர் கேஸ்டியஸா படம் பண்றாரு, அவர் இப்படிதான் படம் பண்ணுவாரு, இப்படிதான் படம் பண்ணுவாரு. பட் வந்து பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்த இயக்குநர்கள்ல முதன்மையானவர் கேவி சார். கண்டிப்பா. எத்தனை படம் கண்டிப்பா. உங்களுக்கு வந்து மனதில் உறுதி வேண்டும்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெண்ணுரிமைனா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்றது எவ்வளவு கஷ்டம், அந்த கஷ்டத்தை ஒரு பெண் தூக்கி தன் மேல போட்டுட்டு அதை சுமந்துக்கிட்டு தண்ணியும் சேர்த்து பார்த்துக்கணும், தன் ஃபேமிலியும் சேர்த்து பார்த்துக்கணும் ஒரு நிலைமை வரும்போது அந்த பெண் எப்படி ஓடுறா அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு அந்த படத்துல. ஸோ கண்டிப்பா. அந்த அதுதான் பெண்ணுரிமை. நீங்க வந்து இஷ்டத்துக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு டீ கடையில ஒரு 4 டீ குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிகர நானும் டீ குடிப்பேன், நானும் தம் அடிப்பேன், நானும் சரக்கு அடிப்பேங்கிறதுலாம் அது பெண்ணுரிமையில வராது. முதல்ல இல்ல இதுல ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரஸ். முதல்ல ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரஸ். ரெண்டுமே வந்து உடல் நலத்திற்கு கேடு. ரெண்டுமே வந்து நீங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். நான் ஆண்கள் அதை பண்றாங்க, ஆண்கள் பண்றதே தப்புங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடு. பெண்களும் நாங்க அதே தான் பண்ணுவோம். பெங்களூர்ல இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆகுது. பெங்களூர்ல இந்த மாதிரி வந்து பப் அண்ட் பார்ட்டிக்கு போனாங்க. நீங்க பப் அண்ட் பார்ட்டிக்கு போறதுதான் தப்புன்னு யாரும் சொல்லல. நியூ இயர் செலிப்ரேஷன் போலீஸ் அத்தனை கேசஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அத்தனை வீடியோஸ் வைரல் ஆகுது. நீங்க பப் அண்ட் பார்ட்டிக்கு போறதா தப்புன்னு சொல்லுங்க. ஒரு அளவோட இருக்கட்டும். ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி. ஒரு 5 வயசு குழந்தைய வந்து அந்த அம்மா தூக்கிட்டு நடந்து வராங்க. அந்த அம்மாவால நடக்க கூட முடியல. அந்த குழந்தை அழுது. போலீஸ் அந்த போலீஸ் ஆஃபீஸர்
என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அட்ரஸ் கேட்டால் அட்ரஸ் கூட சொல்ல மாட்டேங்குது அந்த பொண்ணு. என்ன பண்ண முடியும் அவங்களால? ஸோ இப்படியான சுச்சுவேஷன்ஸ் வந்து இது எங்கேயோ கொண்டு போகுது. பெண் உரிமைங்கிற பேர்ல நீங்க எங்கெங்கேயோ நீங்க இழுத்துட்டு போறீங்க. பெண் உரிமைன்னா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தெரிந்தவர்களுக்கு பெண் உரிமைன்னா என்னங்கிறது அழகா தெரியும். ஏன்னா கம்யூனிசம் ஆரம்பத்துல கொண்டு வந்ததே இந்த பெண்ணுரிமை குறித்த கோட்பாடுகளை தான். திராவிடம் கிடையாது, கம்யூனிசம் தான் இந்த பெண்ணுரிமை கோட்பாடுகளை ஆரம்பத்துல முதல்ல கொண்டு வந்தது. ஆண்களுக்கு நிகரா பெண்களாலும் எதையும் சாதிக்க முடியுங்கிற அந்த கோட்பாட்டை முதல்ல நிறுவியது கம்யூனிசம். கம்யூனிசம் தெரிஞ்சவங்களுக்கு பெண்ணுரிமைனா என்னன்னு தெரியும். நீங்க வந்து திடீர்னு இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க அதனால நாங்களும் பண்ணுவோம் சொன்னா அதுக்கு பேர் பெண்ணுரிமை கிடையாது, அதுக்கு பேர் ஈகோவிசம். ஈகோவிசம் வேற, பெண்ணுரிமை வேற. பார்வதிக்கு பெண்ணுரிமை என்னங்கிறது தெரியல அப்படின்னு நான் பாக்குறேன். இல்ல பெண்கள் பெரும்பாலானவர்களுக்கு நான் சொல்லுவேன், பார்வதி மட்டும் நான் சொல்லல, பெரும்பாலானவர்களுக்கு அந்த பெண்ணுரிமைனா என்னன்றது தெரியாமையே தான் பெண்ணுரிமை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்றதான் நான் சொல்லுவேன் நானு. இப்ப ஆஸ் யூ செட் வந்துட்டு இப்ப இவ்வளவு விளக்கங்கள் நீ கொடுக்கறதுக்கு, இப்போ நான் இன்னொரு விஷயம் இதுல என்ன ஒண்ணு கனெக்ட் பண்ண விரும்புறேன்னா, இந்த பெண்ணுரிமை அப்படின்னு பேசுறப்ப வந்துட்டு இந்த பீரியட் பேசுறது நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஃபைன், அது என்ன என்ன சொல்றது, நீங்க அது வந்துட்டு அந்த தீட்டு அதுக்கு இதுக்கன்னெல்லாம் போக விரும்பல, ஓகே. ஆனா நான் இந்த பிக் பாஸ்ல பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இப்போ கூட ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி கூட திவ்யா பீரியட்ஸ் சொல்லிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டு வந்திருக்கிறதா போடுறாங்க. எனக்கு தெரியல மந்த்லி மந்த்லி இதான் நடக்குமா அவங்க வீட்டுலன்றது எனக்கு தெரியல. திஸ் மந்த்லி இஷ்யூ ஃபார் எவ்ரி ஒன் உமன். அப்போ எப்படி இது வீட்டுல எல்லாம் இப்படிதான் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா, இல்ல வேலைக்கு போகாம உட்காந்துட்டு இருப்பாங்களா? எனக்கு சத்தியமா அது புரியல அந்த கான்செப்ட். இவங்க அந்த பீரியட்ஸ பத்தி பேசி நான் இப்படி இருக்கேன்னுட்டு இவங்களை இது பண்றதுக்காக அந்த ஒரு விஷயத்த கொண்டு வராங்களா, அந்த மென்சுரல் சைக்கிள்? எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கு அவங்களுடைய ஸ்டெமினா பாடியில வந்து பெருசா இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் மேபி, அதனால கூட வந்து அவங்க வந்து ட்ரிப்ஸ் போடுற அளவுக்கு அவங்களுடைய பாடி ஹெல்த் கண்டிஷன் இருந்திருக்கலாம், அதனால கூட போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டெமினாவை இன்னும் குறைச்சிருக்கலாம். ஏன்னா ஓகே, பட் எல்லா மோஸ்ட்லி நேரமும் இந்த சீசன்ல அந்த பீரியட்ஸ் மென்சுரல் இத வந்துட்டு நிறைய பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க, நார்மலைஸ் நிறைய ஆகிட்டாங்க. பேசினாங்க. அது நார்மலைஸ் அதான் ஆகிட்டாங்க. சொல்றேன், இந்த சீசன் வந்துட்டு எல்லாமே நார்மலைஸ் பண்ண. நான் இது வந்துட்டு ஒரு பெரிய பொக்கிஷம், இத சீக்ரெட் இதுன்னு சொல்லல, பட் ஸ்டில் வந்துட்டு அதை நார்மலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றதுதான் என்னோட கேள்வி. சோ இது ஓகே. திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் நீ சண்டை நிற்குது. சாண்ட்ரா வந்து நான் வந்து டாய்லெட் போயிட்டு வரேன் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே புரிஞ்சுக்கணும் என்ன இஷ்யூ அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அங்க இருக்கிற யாருக்குமே அப்ப கூட புரியல அப்படின்னா அதை என்னன்னு எடுத்துக்கணும். அப்புறம் சாண்ட்ரா சொல்றாங்க எனக்கு பீரியட்ஸ்ங்க நான் வந்து மாத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்பதான் திவ்யாவுக்கு அது புரியுது. இல்ல அப்படி அது ஒரு சிச்சுவேஷன்ல தான் மக்கள் இருக்காங்க. வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஒயிட் பேண்ட் போட்டுட்டு வந்திருக்காங்களே, அப்ப எப்படி பீரியட்ஸ் கேட்கிற அளவுக்கெல்லாம் வந்துட்டு புத்திசாலிகள் நம்ம சோசியல் மீடியால இருக்கோம் அப்படின்றதுதான் ஒரு பெரிய விஷயம். இதுல என்ன ஒரு இதுன்னா, இப்ப நம்ம திரும்ப நம்ம ஒரு கான்செப்ட் பேசுறோம் அப்படின்னா அந்த அத்துமீறலை பத்தி தான் பேசுறோம். அந்த அத்துமீறல் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு பண்றப்பவே வந்துட்டு அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் அதுக்கான வார்னிங்ஸ் கொடுத்திருந்தா இந்த அளவுக்கு அது வந்திருக்காதுன்றது எனக்கு தெரிஞ்சு. பிடிச்சு தள்ளினது பெரிய விஷயம் கிடையாது, எட்டி உதைச்சது மட்டும் தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும். எட்டி உதைச்சதுன்றது வந்துட்டு அந்த ஹியூமானிட்டியில நம்மளுக்கு அது கொஞ்சம் நெருடலான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. எல்லா சீசன்லயும் வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சு தள்ளுற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு, நாங்க பார்த்திருக்கோம். பட் இது பிடிச்சு தள்ளுறது இல்ல, எட்டி உதைச்சது. எட்டி உதைச்சி சாண்ட்ராக்கு எதுவும் ஆகல அப்படின்னா கூட வந்துட்டு அது ஓரளவுக்கு போயிருக்கும், அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எனக்கு வந்துட்டு நான் என்ன சொல்றது, நியாயமா பேசுறேனா இல்ல வந்துட்டு ஒரு மீடியாக்காக பேசுறேன்றதெல்லாம் கிடையாது. பட் இஸ் இட் பாசிபிள் ஹரிஷ்? பாசிபிள் தான். உங்களுக்கு வந்து பிட்ஸ்க்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. அவங்களுக்கு எப்படின்னா ஒரு அழுதாலே அவங்க வந்து மயக்கம் போட்டு விடுற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அவங்களுடைய ட்ராமா அதுதான் வந்து ஃப்ரம் பிகினிங் ஷீஸ் பேசிங். இப்போ அந்த ட்ராமால கூடுதலா இது ஒண்ணு சேர்ந்துருக்கு அவங்களுக்கு. அந்த அதிர்ச்சியில வந்து அவங்க மயக்கத்துக்கு பேனிக். ஓகே. இதாயிருக்கு, பேனிக் ஆயிருக்கு, மயங்கி இருக்காங்க. மயக்கத்துல ஃபிட்ஸ் வந்திருக்கு, அது பாசிபிள் தான், நார்மல் தான். பட் இந்த ஃபிட்ஸ்ல வந்து உங்களுக்கு மைல்டு அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளதான் அந்த ஃபிட்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு 1/2 an hourல சரி பண்ணிட முடியும்.
நான் இப்பவும் நிறைய சோஷியல் மீடியால நிறைய பாக்குறேன். அது எப்படி வந்து 1/2 மணி நேரத்துல அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு. முடியும். வித்தின் 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்கள வந்து நார்மலைஸ் பண்ண முடியும். ஆனா என்னன்னா அந்த ட்ராமா அப்படியே தான் இருக்கும். அந்த ட்ராமா போகணும்னா அவங்க அந்த விஷயத்த இருந்து வேற ஒரு விஷயத்துக்கு தங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போகணும். அதுதான் வந்து சாண்ட்ரா பண்ண வேண்டிய விஷயம் நான் பாக்குறேன். என்ன கேட்டா இன்னைக்கு 3 எவிக்ஷன் அப்படிங்கிறவங்க, அதாவது 2 கார்டு, ரெட் கார்டு, 1 எவிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சாண்ட்ராவை எவிக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல விஷயம். ஹியூஜ் நான் ட்ராமா. இன்னொரு விஷயம் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஃப்ரம் த பிகினிங் ஐ எம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் ஆக்சுவலி. என்னமோ சொல்றாங்கல்ல, எல்லாம் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு இன்டர்வியூ வச்சு தானே வந்துட்டு பிக் பாஸ்குள்ள கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு விஜய் சேதுபதி ரொம்ப பெரிய வருது வாயில, ரொம்ப பெரிய இது மாதிரி அவர் கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அப்போ நீங்க மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையும் பார்த்துட்டு டாஸ்க் எல்லாம் ஆடுறதுக்கு இன்னாரெல்லாம் வந்துட்டு உள்ள வந்தா எலிஜிபிளா அப்படின்றத பாக்குறதுக்கு பார்த்துட்டு தானே நீங்க உள்ள அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேக்குறேன், இப்ப அவரு ரவீந்திரன் சார் அவரை உள்ள அனுப்பினதும் சரி, அவர் என்ன டாஸ்க் பண்ணுவாருன்னு நான் அனுப்புனீங்க எனக்கு தெரியல. இல்ல அவர் வந்து மைண்ட் கேம் ஆடினாரு. அந்த ஒரு வாரத்துல ஏதோ மைண்ட் கேம் ஆடினாரு. அது கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸ் சொதப்பிட்டாங்க. அதுதான் விஷயம். அவர் ஏதோ அவர் ஒரு மைண்ட் கேம் ஆடினார். கரெக்டா தான் பண்ணாரு. அது கூட இருக்கிறவங்க சொதப்பிட்டாங்க. அதனால அந்த கேம் பிளே கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆச்சு. இல்லைன்னா அது எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருந்திருக்கும். இப்போ ஆரம்பத்திலேயே பெஸ்டா சுரேஷ் தாத்தா எடுத்துட்ட அப்படின்னா வந்துட்டு கேபிய தலை மேல நிக்க வச்சு அவ்வளவு நேரம் நிக்கிற அளவுக்கு ஸ்டாமினா இருந்தது மனுஷனுக்கு. சோ அந்த மாதிரி இதுனாக்க நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இல்லைங்க. ஒருத்தர் இப்ப உங்களுக்கு பிக் பாஸ்ங்கிறது ஸ்டெமினா பேஸ் பண்ணி மட்டுமே கிடையாது. மைண்ட் கேமும் ஆட தெரியும். இல்ல, உங்களுக்கு வந்து பட் வென் அடுத்தவங்கள ரவீந்தர் வாஸ் தேர், இல்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளைண்ட் திஸ், வென் ரவீந்தர் வாஸ் தேர், ஒருத்தர் 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் என்ன உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு எனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து தான், அங்கேயே பக்கத்துல பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில் எடுத்து கொடு, அந்த டவல் எடுத்து கொடுன்னு கேட்டுட்டு இருக்காரு. சோ ஹி இஸ் நாட் ஏபிள், மீன்ஸ் ஹி இஸ் நாட் ஃபிட் டு பிசிக்கலா டூ ஹிஸ் ஓன் பிசிக்கலா இது ஜாப். ஓகேவா? பிசிக்கலா அப்படி இருக்கு. பிசிக்கலா தான். பிசிக்கலா அக்செப்டட். இப்ப பிசிக்கலாவே தன்னோட வேலையை தான் சுயமா செய்ய முடியாத ஒரு மனுஷனை நீங்க உள்ள கூட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா he will depend on others தான் அது. இருந்துட்டு போட்டுங்க. ஆ, அவரால மைண்ட் கேம் ஆட முடியுது அப்படின்னா, அவரால ஒருத்தர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கேம் ஆட முடியுது அப்படின்னா, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னா அலோவ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா ஓகே அதுக்காக வந்துட்டு இப்போ இந்த சீசன் மாதிரி இருக்கு அப்படின்னா நான் போய் பார்க்கல. ஓகே. அவர் த ரவீந்தர் சார் செகண்ட் சொன்ன திங், சீசன் எவ்வளவு பெட்டர். யா, இந்த மாதிரி வந்து என்ன சாக்கடை சீசன் நான் பார்த்தது இல்ல, எந்த லாங்குவேஜ்லயும் நான் பார்த்தது இல்ல, அவ்வளவு மோசமான ஒரு சீசன் இது. த செகண்ட் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் ஓவியா. ஓவியா வந்துட்டு கொஞ்சம் அந்த இதுவா இருக்கிறப்பெல்லாம் பிக் பாஸ் கூப்பிட்டு கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லிட்டே இருந்தாரு, கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு ஷி லாஸ்ட் அ திங். அப்ப என்ன பண்றாங்க, ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு குதிச்சு நான் இறந்து போறேன் அப்படின்னுட்டுன்னு ஒரு ஏதோ ஒண்ணு பண்றாங்க அந்த இடத்துல. இமீடியட்டா என்ன பண்றாங்க, பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஸோ ஷீஸ் பிசிக்கலியோ மென்டலியோ ஷீ இஸ் நாட் ஓகே வித் திஸ் பிளே கேம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. நான் என்ன கேக்குறேன், when சாண்ட்ரா அன்னைக்கு இவன் பிரஜனோட எவிக்ஷன் அப்போ வந்துட்டு அவ்வளவு மயக்கம் அடிச்சு விழுந்தப்பவே ஷி இஸ் நாட் ஓகேன்னுட்டுன்னு மறுநாள் ஃபேரா வெளியில அனுப்புறது தான் வந்துட்டு ஒரு மனிதாபிமானம். நீங்க வந்துட்டு இப்ப இன்னைக்கு பார்வதிக்கு மனிதாபிமானம் இல்ல, கம்ருதீனுக்கு மனிதாபிமானம் இல்லைன்னு யாரும் தயவு செய்து பேசிடாதீங்க. ஏன்னா விஜய் சேதுபதிக்கு மனிதாபிமானம் இல்லைன்றது தான் நான் சொல்றேன். அப்போ நீ பணத்துக்காக நீ எந்த எல்லைக்கு வேணா போவீங்களா நீங்க? இப்ப இது பணத்துக்காக இல்ல தான் நாங்க இங்க இருக்கோம்னாக்கா எந்த இது எல்லைக்கு வேணா போவியா? இல்ல இல்ல இல்ல. சாண்ட்ரா வந்து உள்ள வச்சுக்கணுங்கிறது விஜய் சேதுடைய எண்ணமே கிடையாது. அவர் வந்து சாண்ட்ரா வெளியில அனுப்பிட்டு பிரச்சனை உள்ள வைக்கணுங்கிறது தான் அவருடைய இதா இருந்தது. அதுதான் அவர் இன்ஃபுளுஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எதனால மேனேஜ்மெண்ட், பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட் சைட்ல வந்து பிரச்சனை அனுப்பிட்டு சாண்ட்ரா உள்ள வைக்கணும்னு சொன்னாங்க எனக்கு புரியல. ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் விஜய் சேதுபதி வான்ஸ் பிரசன்ட் டு பி சாண்ட்ரா வெளியில போட்டோம், சாண்ட்ரா அவங்க கிட்ஸோட வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அவர் வந்து கேட்டிருக்காரு. பட் வந்து பிக் பாஸ் டீம் சைட்ல இல்ல, சாண்ட்ரா இருக்கட்டும், அவங்க வந்து சீக்ரெட் டாஸ்கே ரொம்ப அழகா ஆடினாங்க, ரொம்ப இன்ஃபுளுஸ் பண்ணாங்க ஆடியன்ஸை. ஸோ அதனால இது போக போக செட் ஆயிடும் அவங்களுக்குன்னு சொல்லி உள்ள வச்சிருக்கிறதா தகவல் இருக்கு. That's fine. What I'm trying to say is when she is not physically okay, when she is not mentally okay, இப்ப ரிஸ்க் யார் எடுக்கிறது? இப்ப பார்வதியும் கம்ருதீனா எடுக்கணுமா அந்த எல்லாருக்கும் ரிஸ்க? இல்லைங்க.
இவருக்கு இப்ப விஜய் சேதுக்கு தெரியுது ஷீ இஸ் நாட் ஓகே அப்படிங்கிறது. அவரும் சொல்றாரு, பிக் பாஸ் டீமுக்கும் தெரியுது ஷீ இஸ் நாட் ஓகே. பிக் பாஸ் டீம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. எங்க கிட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க, எங்க கிட்ட வந்து ஹெல்ப் பண்றதுக்கு மெடிக்கல் டீம் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க கேர் பண்ணிக்கிறோம், நாங்க எடுத்துக்கிறோம் தானே சொல்றாங்க. சோ அது இல்ல தட்ஸ் கம்ப்ளீட்டா பிக் ஃபைன். பாஸ் இல்ல மேனேஜ்மெண்ட் இல்ல டீம் நவ் மேலதான் ஷீ இருக்கு. இஸ் ஓகே. நான் அதை பத்தியே சொல்லல. சாண்ட்ரா இஸ் ஓகே. அப்பவே என்ன 5 to 10 minutes நீ சொன்ன மாதிரி அந்த பேனிக் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷீ இஸ் ஓகே. பட் இப்ப பழி வந்துட்டு என்டையர் லைஃபுக்கு அதை தாங்க போறது யாரு? எனக்கு இப்போ நான் தெரிஞ்சு என்ன சொல்றேன், when பள்ளியும் she is பார்வதி. physically not okay, இல்ல திரும்ப திரும்ப I'm just want to shoot this question. When she is physically not okay, when she is mentally not okay, why you people made us stay there அப்படின்றதா என்னோட கேள்வி. இப்போ அதனால அது தானே வந்துட்டு அதுதான் சேனலுடைய டிஆர்பிக்காக சேனல் டிசைட் பண்றது தான் அது. அப்போ ரெட் கார்டு வந்துட்டு நீங்க உங்க சேனல் கொடுத்துட்டு நீங்க தூரம் போங்க. அதனாலதான் இவங்களுக்கு நான் ட்வீட்டே கொடுக்கறதுல என்ன போட்டேன். வகையில நியாயம்னு கேக்குறேன் நானு. அதனாலதான் நேற்று ட்வீட்டே போட்டேன், எழுமுருகன் சாரை டேக் பண்ணி. நீங்க வந்து ஒரு ஷோவா ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதுக்கான ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாம் இருக்கு. அதை ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறத தயவு செஞ்சு செக் பண்ணுங்க அப்படின்னு ஆ அதனாலதான் போட்டோம். ஏன்னா யா- ஒரு ஷோ ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷோல ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா ரியாலிட்டி ஷோல கண்டஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் எல்லாம் இருக்கணும், இந்த டாஸ்க் விளையாடுறாங்கன்னா அதுக்கான ஃபிட்னஸ் கண்டிப்பா தேவை அப்படின்னு இருக்கணும். அவங்க வந்து ஹெல்த் வைஸா சரி, ஆ மெமரி வைஸா சரி, எல்லாத்தையும் ஸ்டேபிளா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா மெடிக்கல் டீம் சப்போர்ட்டுக்கு இருக்காங்களா, 24 hours இருக்காங்களா அப்படின்லாம் பார்க்கணும். எல்லாமே இருக்கு இவங்க கிட்ட. பிரச்சனை என்னன்னா இவங்க இன்டர்வியூ எடுத்தேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, நான் அந்த இன்டர்வியூ எடுத்தேன்னு சொன்னதை நான் நம்பவே மாட்டேன். அதுதான் ஏன்னா அதுதான். உள்ள வந்திருக்க அத்தனை கண்டஸ்டன்ஸும் கிரிஞ்சி மெட்டீரியல்ஸ், எல்லாரும் கிரிஞ்சி மெட்டீரியல்ஸ். ஒருத்தரும் உருப்படியா ஒரு கேம் ஆடி நான் பார்த்தது. நான் சபரியை ஒண்ணுமே இல்ல, இன்க்ளூடட் சொல்றேன். கேமே இல்ல இந்த சபரியை நான் இது வெளியில டாஸ்க்ல. நான் சபரியை வெளியே பார்த்துருக்கேன். அவருடைய அவர் வந்து எல்லாரையும் அப்ரோச் பண்ணி பேசுறதுங்கிறது வேற. இங்க நான் பார்க்குற சபரிங்கிறது இஸ் ஜஸ்ட் வாட்சிங். அவர் வந்து எல்லாத்தையும் பார்க்கறாரு, எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்றாரு தவிர எதையும் ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 weeks இருந்த சபரிங்கிறது வெளியில பார்த்த சபரி. ஆனா அதுக்கப்புறம் அந்த பார்வதி ஹிட் பண்ணிட்டாரு, பார்வதியை வந்து அட்டாக் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் அமைதிப்படுத்தினதுல இருந்து சபரி எதையும் பேசுறது கிடையாது. அப்சர்வ் பண்றதோட சரி, வெளியில எதையும் ஓப்பன் அப் பண்றது கூட இல்லை. எனக்கு அது ஏன் சபரி அப்படி மாறி போனாருங்கிற ஒரு கேள்வி இன்னுமே இருக்கு. அவரு ஓப்பன் அப் பண்ணாரு அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீக்ல யார் யார் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்கிறது அவ்வளவு ஓப்பன் அப் ஆகும். நிறைய விஷயங்கள் நோட் பண்றாரு சபரி. பட் இஸ் ரிமைன் சைலண்ட். எனக்கு அது ஏன் புரியல இப்போ வரைக்கும். ஓகே. இல்ல மை திங் இஸ், நீங்க எதுவுமே நீங்க பண்ணாம நீங்க ப்ளேம் வந்துட்டு மட்டும் வந்துட்டு மத்தவங்க மேல போடுறதுல என்ன பிரயோஜனம்ன்றதா திஸ் மஸ்ட் நாட் இல்லைங்க, ஹேப்பன்ன்றது தான் வந்துட்டு நாம இல்ல பேசிட்டு இல்ல இருந்தது. நான் வந்து இப்போ இந்த பார்வதி கமிழ்தன் இஷ்யூலயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்வதி 8 உதைச்சாங்க, அதுக்காக ரெட் கார்டு. ஓகே, கமிழ்தனுக்கு ஏன் ரெட் கார்டு? ஏன்னா கமிழ்தன் வந்து லைஃப் த்ரெட் கொடுத்துட்டு இருக்காரு உள்ள உட்காந்துட்டு. நீ வாடா, வெளியில வாடா வெளியில பாத்துக்கலாம்னு வா. விக்ரம். ம். ஆனா விக்ரம் சொன்ன வார்த்தை ஓகே. இல்லைங்க, விக்ரம் பேசினா தப்புங்க. அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஏதோ பேசுறாரு, அதுவே தப்புங்கிறேன் நான். எல்லாருமே அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணதான் பார்த்தாங்களே தவிர யாருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் கிடையாது. எனக்கு என்னமோ எல்லாருமே ரொம்ப ஓவரா பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது அந்த இடத்துல, ஈவன் திவ்யா இல்ல இல்ல இன்க்ளூடிங். உங்களுக்கு அவங்க வந்துட்டு திவ்யாட்ட இதோ வந்து நான் பண்றேன் பாரு, நான் என்னோட ஸ்கோரை நான் ஆன் இல்ல இல்ல பண்றேன் திவ்யா பாருன்ற மாதிரி வந்து பண்ண என்ன மாதிரி தான் பண்ணாங்க, இருந்தது. திவ்யா என்ன பண்ணாங்க அப்படின்னா சாண்ட்ரா மேல ஒட்டுமொத்த ஃபோக்கஸ் இருக்கு, அதை தான் மேல மாத்திக்கணும்னு நினைச்சாங்க திவ்யா. அதைத்தான் அவங்க பண்ணாங்க. பட் எனக்கு எனக்கு தெரிஞ்சு சபரி கானாவெல்லாம் வந்து சபரி கானாவன் விக்ரம் 3 பேரும் எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. விக்ரம் ஃபர்ஸ்டே வெளியில வந்துட்டாரு, காரை விட்டு வெளியில வந்துட்டாரு. சபரிக்கு இறங்க வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன்னா அவர் தான் டாப்ல இருக்காரு. இல்ல யா அது நான் கிளியர் பண்ணிடுறேன். சபரி எதுக்கு இறங்குனாருன்னா, இப்போ இப்போ நானே கேக்குறேன் நான் பிக் பாஸ் கிட்ட. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டுன்னு ஒருத்தர் டாஸ்க் வந்து இறங்குறாங்கன்னா நீங்க அந்த டாஸ்க பாஸ் வைக்கணுமா இல்ல நீங்க கண்டினியூ பண்ணணுமா? பாஸ் பண்ணணும். ஏன் பாஸ் பண்ணாம கண்டிப்பா பாஸ் பண்ணி பண்ணணுங்கிறது புரியல. எல்லாருமே வெளியில வந்திருக்கணும் அந்த இடத்துல. எக்ஸாக்ட்லி. அதைத்தான் ஏன் வந்து பண்ணல? விக்ரம் சொன்னாரு. அதைத்தான் விக்ரம் சொன்னாரு, இதை பாஸ் பண்ணுங்க, எல்லாரும் வெளியில வாங்க, நான் பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டேன், எல்லாரும் இல்ல வாங்க, அப்போ வெளி இப்ப வாழ் இது எப்படி இருக்கு வாங்க. தெரியுமா? விக்ரம்க்கு, கானா வினோதுக்கு, சபரிக்கு விக்ரம் கூட விட்டுட்டு கானா வினோதுக்கு சபரிக்கு மட்டும் மனிதாபிமானம் இருக்கிற மாதிரி உள்ள சுபிக்ஷா, அரோரா, திவ்யா எல்லாருமே தான் இல்லைங்க, இருக்காங்க.
அரோரா அரோரா வந்து காரை விட்டு இறங்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சபரி என்ன சொன்னாரு, அவங்க அப்படி கேம் இறங்காதடின்னுட்டு டோர் ஆடுறாங்கன்னா, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஆமா அவங்க அப்படி கேம் ஆடுறாங்கன்னா நீ உள்ளே இரு, இறங்காத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் பண்ணாரு சபரி. சாண்ட்ரா வந்துட்டு மெடிக்கல் இது ரூம் அனுப்பினதுக்கு அப்புறம் சபரி மறுபடியும் வெளியில வந்து அவங்க இப்படி கேம் ஆடுவாங்கன்னா அவங்க ஜெயிக்க கூடாது, நீங்க 3 பேர்ல யார் வேணாலும் ஜெயிச்சுக்கோங்க, எனக்கு அதுல பிரச்சனையே இல்லை, ஆனா கமலுக்கு பார்வதியும் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட அவங்க 3 பேரையும் சாண்ட்ரா, சாரி திவ்யா, அதுக்கப்புறம் அரோரா, சுபிக்ஷா 3 பேரையும் வந்து கார்க்குள்ளே உட்கார சொன்னது சபரி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்வதியும் கமலும் ஜெயிக்க கூடாதுங்கிற ஒரு தாட் இருந்தது, அதை பண்ணாங்க. என்னை பொறுத்தவரை அது ரைட் தான் நான் பாக்குறேன், அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ரைட் தான். அது இல்ல ரைட் இல்ல, தான். நான் என்ன தெரியுமா கேக்குறேன், ஒரு ரெட் கார்டு இஷ்யூ பண்ற அளவுக்கு இது அவ்வளவு சீரியஸான ஒரு இஷ்யூன்றப்போ என்னத்துக்கு டாஸ்க நிறுத்தல? இது என்ன குடிமூழ்கி போற ஒரு விஷயமா? இது ஏன் டாஸ்க இப்போ நிறுத்தல? வரைக்கும் ஏன் அதாவது டாஸ்க் கொடுக்க? ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் ரெட் கார்டு இஷ்யூ பண்ணணுங்கிற ஐடியாவே அவங்களுக்கு இல்லை. கிடையாது. ம். அது வந்து கம்பெனிக்கு மட்டும் ஒரு ரெட் கார்டு இஷ்யூ பண்ணலாமா அப்படின்னு பேசிட்டு இருந்தப்போ ஏன் பார்வதிக்கு ஏன் பண்ணக்கூடாதுன்னு விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு. அதனாலதான் வந்து பார்வதிக்கும் ரெட் கார்டு இஷ்யூ பண்றாங்க. இல்லைன்னா வந்து கமருதனை மட்டும் வெளியே அனுப்பிட்டு, யூஸ்வலா நீங்க வந்து பார்வதி தான் வந்து கமருதனை இன்ஃபுளுன்ஸா பண்றாங்க, நல்லா தெரியும். ரொம்ப வினோத் ரொம்ப ஓப்பனா பேசுறாரு, ம். நீ தான் அவன் லைஃப் ஒட்டு மொத்தமா ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காரு, ஸ்பாயில் ரொம்ப ஓப்பனா பண்ணிட்டடி பேசுறாரு. அப்படின்னா. ம். ரொம்ப ஓப்பனா பேசுறாரு, அதுதான் வந்து நடக்குது. கமருதனுக்கு அது புரியல, இப்போ வரைக்கும் புரியல கமருதனுக்கு. இல்ல, ஹி won't அண்டர்ஸ்டாண்ட். கம்ருதீன் வந்துட்டு எனக்கு நார்மலாவே இது பண்ண முடியல. நீ எப்படி எடுத்து நீ எப்படி மோல்ட் பண்றியோ அந்த மாதிரி தான் வர ஆளு கம்ருதீன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட பார்வதியை வந்து மேன் ஹேண்டில் பண்ணதுக்கு நாங்கெல்லாம் கொதிச்சோம். அப்பெல்லாம் பெண்ணுரிமை பேசணும், நாங்க ஒரு பெண்ணை இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னுட்டு நாங்கெல்லாம் குதிச்சோம் நாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கூப்பிட்டு ஒரு ரெட் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னாக்கா நாங்க அக்செப்ட் பண்ணிருப்போம். பட் இப்போ பிக் பாஸே வந்துட்டு ஒரு டாஸ்க நிறுத்தாம அது வந்துட்டு ஒரு ஃபிட்ஸ் அப்படின்றத சொல்றாங்க, மெடிக்கல் இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போறாங்களே தவிர அது அந்த என்ன சொல்றது, அவங்களோட அந்த சிக்னஸ்க்கு ஒரு சீரியஸ்னஸ் வந்துட்டு சேனலே கொடுக்கலன்றப்போ டூ தே டிசர்வ் திஸ் ரெட் கார்டுன்றது தான் மை கொஸ்டின். இல்ல என்ன பொறுத்தவரை ரெட் கார்டு டிசர்வா அப்படின்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா ரெட் கார்டு கொடுக்கறது அவசியம்னு நான் பாக்குறேன். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த சேனல் டிசர்வ் ஆகுன்னு நான் கேட்டேன். இந்த ஷோ நடத்துறதுக்கு இந்த சேனலுக்கு டிசர்வ், இந்த சேனல் சேனல் டசன்ட் டிசர்வ் டிசர்வ் இட். ஆகுங்களா என்னன்னு டசன்ட் கேட்கணும். டிசர்வ் இட். ஏன்னா நான் ஓப்பனா ஒரு சொல்றேன், டசன்ட் ஒரு டிசர்வ் இட். ஷோல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அத்தனை வார்த்தைகள் பேசுறாங்க, சாண்ட்ரா உட்பட. சாண்ட்ராவும் தான் பேசுறாங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆமா, சாண்ட்ரா சாண்ட்ராவும் பேசியிருக்காங்க, எஃப்ஜே ஸ்டார்டட் பேசியிருக்காரு. ஃப்ரம் சாண்ட்ரா தான். அது அன்னைக்கு பிரச்சனை சாண்ட்ரா தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டது. இல்ல 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 இல்ல, சாண்ட்ரா ஸ்டார்ட் பண்ணல, அது வந்து கமருதீன் ஸ்டார்ட் பண்ணாரு. கமருதீன் ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாரு சாண்ட்ரா பக்கத்துல உட்காந்துட்டு. அப்போ சாண்ட்ரா வந்து காமருதீன் அப்படின்னாங்க. ம். அப்போ பார்வதி, நீ இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு, நீ நல்லா பேசுற பார்வதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. பொறுக்கின்னுட்டு ஒரு உடனே வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஆமா, உடனே வந்து கமருதீன், நீங்க 2 குழந்தைய பெற்றவங்க தானே அப்படின்னு குழந்தை இருக்க ஆரம்பிச்சு. அது காப்பு வந்து இல்லாம எப்படி பார்வதி பெத்துனீங்க அப்படின்னு கேட்டோம். பார்வதி கேட்டுச்சு. ஆனா பார்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி, பாத்தியா என்ன பிரச்சனை வந்தாலும் குழந்தைய எடுத்துட்டு வராங்க அவங்க, நம்ம எங்கேயாவது குழந்தைய பத்தி பேசுவாங்கன்னு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க பார்வதி. சோ பார்வதிக்கு தெரியுது, பார்வதி தான் வந்து இவ கமருதீனை வந்து நீ ஆரம்பிச்சு விடுன்னு சொல்றாங்க. அதுவும் ரெக்கார்டடா இருக்கு, வீடியோ ப்ரூஃபோட ரெக்கார்டடா இருக்கு. இவ்வளவு நடந்தும் பார்வதி என்ன சொல்றாங்க, என்னை பத்தி அவங்க சொல்லிட்டாங்க அதனால நான் பண்ணிட்டேன், என்னை பத்தி அவங்க சொல்லிட்டாங்க அதனால நான் பண்ணிட்டேன். இது எனக்கு புரியல. பார்வதியை பத்தி இல்ல, எல்லாரும் நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்போ ஏன்னா இது இது நடந்தது எங்க தப்புதான் ஆரம்பிச்சதுன்னு ஹரிஷ். சொல்லவா? இல்ல இது எங்க ஆரம்பிச்சது நான் சொல்லவா? பார்வதியோட அம்மா வந்தாங்க, வந்து கன்னத்துல ஒரு 4 பலாத 4 விட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயம் வந்திருக்குமா? நான் இதுதான் கேக்குறேன். நான் தான் அன்னைக்கு துணிவே கதறிட்டு சக்தி இருந்தேன். துணிவே சக்தி துணிவே சக்தி துணிவே சக்தி பாடப்பிரிவே பேராசிரியரா இருந்திருக்கீங்களே, ஒரு பேராசிரியரா இருந்திருக்கீங்களே, உங்க காலேஜ்ல உங்க கேம்பஸ்ல இப்படி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தவறா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்பவும் துணிவே சக்தின்னு தான் பாடுவீங்களா? இல்ல பலான்னு ஒரு 4 அறை விட்டு அந்த பொண்ணோடையும் பசங்களுடைய பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணுவீங்களா? இல்ல, நான் என்ன பார்வதியோட கேக்குறேன், அம்மா தான் இதுக்கு மூல காரணம். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு அம்மா இப்ப இதேதான் ஹரிஷ் நான் பேசுறேன் நானு.
நான் எப்படி நீ இப்ப பார்வதியோட அம்மா தான் இதுக்கு காரணம் சொல்றியோ, இதுதான் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு எது கரெக்ட் எது தப்புன்னுட்டுன்னு ஒரு அம்மா தான் சொல்லணும். அதை சொல்ல தவறியது வந்துட்டு இவங்க செஞ்ச பெரிய தப்பு. இல்ல பார்வதியோட அம்மா. இதோடைய இது வந்துட்டு அடுத்த நீட்சி எங்க காதல் போகுது கிடையாது, அப்படின்னா, இது காதலே கிடையாது, இது பியூர்லி காமம். இவங்க 2 பேர் பண்ணிட்டு இருந்ததுக்கு பேர் வந்துட்டு காதலே கிடையாது, எச்சத்தனமான காமம் இது. இத இல்ல வந்துட்டு நீங்க இதோட நீட்சி எங்க போகுதுன்னா, கமலஹாசனுடைய ஃப்ரெண்டு வந்து இன்னும் ஏத்தி விட்டு போனாரு. போத்தன். ஓகே. அரோராவை நம்ப வேணாம், பார்வதி அதுக்கு நம்பலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்ல, சொல்லிட்டு போனாங்க. அரோரா வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள கேம் ஆடிட்டு இருந்தா அதை சொல்லிட்டு போனா ஓகே. நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒரு அம்மா வந்து சொல்லணும், 4 செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு குடும்பத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கு. நீ எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமா பண்ணிட்டு இருக்கமா அப்படின்னுட்டுன்னு நல்லதனமா கூட சொல்லிட்டு போயிருந்தாக்க அந்த தாயை வணங்கலாம். எனக்கு உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் வரல. நீங்க என்னமோ உட்காந்து பாரதி கண்ட புதுமை பெண்ணுன்றீங்க, வெந்து வெந்து தணிந்தது காடுன்னீங்க. இப்பதான் வெந்து தணிஞ்சிருக்கு காடு எனக்கு அப்படின்றத நான் பாரதி சொல்வேன். கண்ட புதுமை பொண்ணுன்னு இதுக்கு மேல பார்வதி யாராவது கூப்பிட்டா கோவம் வரும். ஏன்னா பாரதி என்ன மாதிரியான புதுமை பெண் கண்டாருங்கிறத பாரதியை புரிந்து கொண்டவர்களுக்கு புரியும். கண்டிப்பா. தயவு முதல்ல செஞ்சு அவங்க அம்மாக்கே பார்வதி புரியல அது. அவங்க அம்மாவுக்கு பாரதியை யாருமே புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு தமிழ் பேராசிரியையா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு பாரதியை பற்றி துளி அளவு கூட புரிதல் இல்லை அப்படிங்கிறத நான் புரிதல் பார்க்கிறேன். இல்ல. ஏன்னா கரெக்ட். பாரதி இந்த புதுமை பெண் அப்படிங்கிறது அவர் அவங்களுடைய மனைவி கிட்ட குழந்தைங்க கிட்ட பார்த்த விஷயங்களை வச்சு அவர் ஒரு புதுமையான ஒரு பெண் வேணும், ஒரு ஒரு என்ன சொல்றது, இங்க கட்டமைக்கப்படுற தடைகளை தாண்டி உடைக்கிற ஒரு பெண் வேணும்னு நினைச்சாரு தவிர இந்த மாதிரி ஒரு ஷோல உட்காந்துட்டு அசிங்கம் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணாலும் நான் பண்ணதான் சரி, மற்றவங்க எனக்கு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இருக்கிற ஒரு மைண்ட் செட் கொண்ட பெண்கள் அவர் நினைக்கவே இல்லை. இதுக்கு கண்டிப்பா. பேர் பாரதிக்கான புதுமை பெண்ணே கிடையாது. கண்டிப்பா. இப்போ லாஸ்ட் சீசன் வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு ஒரு இஷ்யூ ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னு சுனிதா எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த ஏதோ முடிவு எடுத்ததுக்கு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்லன்னுட்டு ஒரு இஷ்யூ எடுத்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு உரிமை கோரல். அது அது வேற, அந்த டாபிக்கே வேற. பட் ஆனா வந்து பார்வதி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் அடாவடித்தனம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு பிக் பாஸ்ல ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும், ஒரு பிக் பாஸ்ல ஒரு இது பண்ணிருக்கணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கணும். எதுவுமே பண்ணாம தான் தோன்றித்தனமா பார்வதியை விட்டுட்டு இன்னைக்கு இவங்க சேனல் விஜய் சேதுபதி பண்ண ஒரு தப்புக்காக பார்வதியும் கமருதுன்னா அந்த பழியை ஏத்துட்டு போற மாதிரி நான் சொல்றேன். நானு இப்ப நான் என்ன முழு பொறுப்பும் வந்துட்டு விஜய் சேதுபதியை தான் செய்யறோம். இப்ப விஜய் சேதுபதி நான் என்ன கேக்குறேன், நானு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு பதில் இப்ப சொல்ல மக்கள் கிட்ட, இப்ப அந்த பிக் பாஸ் அந்த ஸ்டேஜ்ல ஏறி நின்னு சொல்லு, உங்களுக்கு பிடிக்கலையா சேனலை ரிமோட் உங்க கையில தான் இருக்கு, சேனலை மாத்திட்டு போன்னு இப்ப சொல்ல பாக்கலாம். இது நடக்க கூடாதுன்னு தான் நாங்க அன்னைக்கு சொன்னோம். எங்களுக்கு சேனல் மாத்த தெரியாதா யாருக்கும்? நீ யார் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சேனல் மாத்துங்கன்னு சொல்லிட்டேன்னு? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல நடக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்வதிக்கு நடந்த விஷயங்களையும் சேர்த்து சொல்றேன் நானு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் நடக்க கூடாதுன்றதுக்கு தான் நாங்க வந்துட்டு கத்திட்டு இருந்தோம். சபரி வந்து பார்வதி அட்டாக் பண்ணாங்க. பார்வதி சபரி அட்டாக் பண்றப்போ அப்பவே வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு இலக்கம் இஷ்யூ பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் இவ்வளவு தூரம் போயிருக்காரு. நீ அப்பெல்லாம் வந்து சைலண்டா இருந்துட்டு அப்ப வந்து வேற ஒரு என்ன சொல்றது ரோஸ்ட்ங்கிற பேர்ல எனத்தையோ உலகிட்டு போனாரு விஜய் சேதுபதி. எனக்கு விஜய் சேதுபதி டாக் பேக் இல்லாம பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் விரும்புறேன். தயவு செஞ்சு இந்த டாக் பேக் பேசுறவங்க தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இயர்போனெல்லாம் தூக்கி போட்டுட்டு விஜய் சேதுபதி ஆடுறாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் கேவலமா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. விஜய் சேதுபதி டாக் பேக்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்கணும் ஹாஸ்டல். அதுதான் வந்து பிரச்சனை. டாக் பேக் இல்லாம அவரா வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து விஜய் சேதுபதி இந்த ஷோ எப்படி கொண்டு போக நினைக்கிறாருங்கிறதாவது நம்மளுக்கு புரியும். இவ்வளவு நாள் டாக் பேக் இல்ல இது புரிஞ்சிடுச்சு ஹரேஷ், புரிஞ்சிடுச்சு. விஜய் சேதுபதி எப்படி இப்போ இந்த ரெட் கார்டு வந்துட்டு விஜய் டிவி கொடுக்கல, பார்வதிக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்தது விஜய் சேதுபதி. ஏன் கொடுத்தேன்னாக்கா என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை நீ ஹார்ம் பண்ணிருக்க அதனால கொடுத்தேன். அது அவ்வளவுதான். விஜய் சேதுபதியோட தரம் அவ்வளவுதான், தரம் அவ்வளவுதான். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் வெளியில அனுப்புறப்போ ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்க. விஜய் சேதுபதி பண்ணது என்ன பொறுத்தவரை சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நீங்க வந்து பிரதமர் சாண்ட்ராய் உள்ள கூட்டிட்டு வந்தது யாரு? விஜய் சேதுபதி தான். ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? விஜய் சேதுபதி. எதுக்கு இந்த ஷோக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு? கடன் பிரச்சனையில இருக்காங்க என் ஃப்ரெண்டு,
என்னுடைய ஆரம்ப காலத்துல வந்து நானும் அவரும் ஒன்னா சினிமாலையும் சீரியல்ஸ்லையும் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கடன் பிரச்சனை இருக்கும்போது அதை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல. நான் வந்து டைரக்டா உதவி பண்றதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால இந்த ஷோ மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ரெக்கமெண்ட் பண்றேன்னு பண்ணியிருக்காரு. ஓகே, அது வரைக்கும் அக்செப்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டிய இடத்த முதலில் நம்ம விஜய் சேது தான் இருக்கணும். அதை பண்றாரு. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப்காவது அவர் வந்து நேர்மையா இருக்காது அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயத்த விஜய் சேதுபதி பண்ணல அப்படின்னா தான் அவர் மேல நம்ம கோவப்படணும்னு நான் சொல்லுவேன். இந்த விஷயத்த விஜய் சேதுபதி பண்றது என்ன பொறுத்தவரை அக்செப்டபிள். ஆனா பிக் பாஸ் டீம் வந்து ஏன் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்க கூடாதுன்னு விஜய் சேதுபதி கிட்ட ஏன் சொன்னாங்க, ஏன் எதுக்காக? என்ன அந்த டாக்ஸிக் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இன்னும் பார்வதி வச்சுக்கிட்டு நீங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஆபாசன வார்த்தைகளை பேசிக்கிட்டு உள்ள உட்கார வச்சு டிஆர்பி ஏற்றணும்னு நினைக்கிறீங்க? டிஆர்பி பார்வதினால மட்டும் வர போறது இல்லைங்க. டிஆர்பி நீங்க நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் வரும். இந்த சீசன் ஃபுல்லா டாக்ஸிக் கண்டென்ட், இந்த சீசன் ஃபுல்லா ஆபாசமான வார்த்தைகள். எத்தனை வார்த்தைகளை யாரும் எத்தனை தடவை தான் கேட்கிற இந்த வார்த்தைகள்? இல்ல, நிறைய பேர் வந்துட்டு சாண்ட்ராவோட மெடிக்கல் இஷ்யூல ரொம்ப வருத்தமா இருக்காங்க. இன்னமும் வந்துட்டு சாண்ட்ராக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்ற ஒரு வருத்தத்துல இருக்காங்க. 5 மணிக்கோ 4:30 மணிக்கோ வந்து கமல்தன் உள்ள போறாரு. இவங்க எந்திரிக்கிறாங்க. கமல்தனை பார்த்த உடனே ட்ராமா அவங்களுக்கு கத்துறாங்க. கத்துன உடனே சபரியை கத்துறாங்க, சபரியை கூப்பிடுறாங்க, கத்துறாங்க, கீழே விழுறாங்க. அந்த ட்ராமா இருக்கதான் செய்யும். அது மறையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்ல, எனக்கு தெரியல அப்படி ஒண்ணும் அங்க நடக்கலன்றதுதான். அந்த அளவுக்கு வந்துட்டு கம்ருதீன் பார்த்து அலற அளவுக்கு அங்க ஒண்ணும் நடக்கல. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி அந்த பையன் மேல போட வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்ல நடந்துச்சு. ஏன் நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, பார்வதி ஹிட் பண்ணாங்க அப்படின்னா கமருதீன் தன்னுடைய வார்த்தைகளால ஹர்ட் பண்ணாங்க. தட்ஸ் ஃபைன். அது ஓகே. பட் இவங்க ஆக்டிங் எப்படி, மீன்ஸ் இவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது, சாண்ட்ராவோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா ஏதோ கம்ருதீன் தான் போட்டு அடிச்சு அவங்களுக்கு மயக்கம் வந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன். அவங்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ் அப்படின்னா, பார்வதியும் கமருதீனும் சேர்ந்துதான் அதை பண்றாங்கிற ஒரு புரிதல் இருக்கு அவங்களுக்கு. ஒருவேளை பார்வதி சொல்லி உள்ள வந்து தன்னை அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இன்னுமே இருக்கு. அதனாலதான் கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிட்டு பிக் பாஸ் கிட்ட நான் இப்படியே வெளியில போயிடுறேன், என்னை தயவு செஞ்சு அனுப்பி விடுங்க, அவங்க என்ன அட்டாக் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குன்னு சொன்னப்போ, இல்ல சாண்ட்ரா, அவங்க வந்து அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு, என்னுடைய உருவத்துல 3 பேர் ஏற்கனவே உள்ள இருக்காங்க, அதனால அவங்களும் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எல்லா விதமான செக்யூரிட்டி, எல்லா விதமான பாதுகாப்பையும் நாங்க தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, இதை பத்தி கவலைப்படாதீங்கிற ஒரு அஷ்யூரன்ஸ் பிக் பாஸ் இருந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் அவங்க வந்து நிம்மதியா அதுக்கப்புறம் போய் படுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கிறப்ப அது மூவ் ஆகணும். அதை வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா வேற எதுலயா கான்சென்ட்ரேட் பண்ணாதான் உண்டு. அதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இல்லை. மேபி பிக் பாஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சு அவங்க இல்ல, நான் என்ன தெரியுமா சொல்றேன், இன்னைக்கு நேத்து வந்த ட்ராமா எல்லாம் கிடையாது சாண்ட்ராக்கு. சைல்ட்ஹுட்ல இருந்து இருக்கிற ஒரு ட்ராமா. அப்படி இருக்கும்போது எவ்வளவு வந்துட்டு இதுவா வச்சுக்கணுமோ அப்படிதான் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஷோக்கெல்லாம் வந்து கூட்டிட்டு வந்ததே பெரிய மாபெரும் தப்பு. ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த பேனிக் அட்டாக் வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் அவங்க சஸ்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறது இன்னொரு பெரிய தப்பு. இது வந்துட்டு தப்பு வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட தப்பை எடுத்து இந்த 2 பேர் மேல முத்திர குத்தி அனுப்புற மாதிரி இருந்தது. இந்த ஆபாசம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ சாண்ட்ராக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. சாண்ட்ரா, விக்ரம், சபரி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டு தேர் டாக்கிங் அபவுட் த பால் ஹிட் ஆன் சபரிஸ் பால். அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சபரிக்கு வந்துட்டு எனக்கு இவங்க சாண்ட்ரா நல்லா சிரிச்சுட்டே தான் கேட்கறாங்க எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சோ விக்ரம் சொல்றாரு தன் கையே தனக்கு உதவி. இதெல்லாம் வந்து ஆபாசத்துல வராதா? இதெல்லாம் ஆபாசத்துலதான் வரும். ஆனா இது வந்து அவங்க எப்படி கண்டென்ட்டா கொடுக்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க இத வந்து காமெடியா போயிடும் நினைக்கிறாங்களா? எங்களை நார்மலா பேச வச்சிட்டு இருக்கீங்கடா இதெல்லாம்ன்றேன் நானு. நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கோம் இப்போ. இல்ல இத என்ன பண்ணணும் அப்படின்னா, விக்ரம் அந்த வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தை சொல்லும் போது கூட பீப் போடல. ஏன் அப்படிங்கிற எனக்கு அந்த காரணம் மியூட் பண்ண, எல்லா வார்த்தைகளையும் மியூட் பண்றவங்க விக்ரம் சொல்ற வார்த்தையை மியூட் பண்ணாம சொல்றது ஏன்னு புரியல. இந்த டாபிக் பேசும்போது கூட மியூட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏன் மியூட் பண்ணல அப்படின்னு ஒருவேளை வந்து எல்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு புரியல. எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க நினைச்சுட்டு எல்லாத்தையும் வந்து பேசுறது வந்து என்ன பொறுத்த அக்செப்டபிள் இல்லை.
அதுதான் நான் சொல்றேன். ஃப்ரம் பிகினிங் சேனல் பண்ற தவறுகள் தான் எல்லாமே. எடிட்டிங் கண்டிப்பா டீம் சரியில்லை. சேனல் வந்து டிஆர்பிக்காக என்னென்னலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் அதை விட ரொம்ப மோசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஸோ கேட்டா வேல்முருகன் அவர் அந்த போராட்டம் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து அன்னைக்கே அதை சேல் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா பெட்டர் லேட் தான் நெவர். இந்த சீசனை இதோட முடிச்சுக்கிறது தான் வந்துட்டு இவங்க விஜய் சேதுபதிக்கு நல்லதுன்னு தான் நான் இல்ல நினைக்கிறேன். நீ அவங்க ரெட் கார்டு கொடுத்துட்டு முடிக்கிறாங்களே கிளம்பி நம்ம போயிட்டே. முடிச்சுக்கிறது நல்லது. அவங்க முடிக்கிறாங்களே அதுதான் இல்ல நம்ம முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதுதான் இதுக்கு அதுதான். மேல சோ வி ஆர் இதை க்ளோசிங் பார்த்து இட். ஒண்ணும் சொல்ல முடியாது. எங்களுக்கு இதுக்கு மேல வந்துட்டு இந்த ஷோவை நார்மலைஸ் பண்றதுக்கோ இப்படி நாங்க 2 பேரும் உட்கார்ந்து அங்க நடக்கிற ஆபாச வார்த்தைகளை ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு மீடியாக்குன்னுட்டுன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஃபிலிம் ஒண்ணு நாங்க எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்றோம், அப்லோட் பண்றோம், டெலிகாஸ்ட் பண்றோம்னாக்கா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த ஒரு ஜேர்னலிசத்துக்கே வந்துட்டு ஒரு அசிங்கம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு வார்த்தைகளை எங்களையும் பேச வைக்கிறீங்கன்றப்போ உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்டா எங்க 2 பேருக்கும் அந்த அளவுக்கு வலி இருக்குது. திஸ் இஸ் நாட் அட் ஆல் அ நார்மல் ஷோ, திஸ் இஸ் அன் அடல்ட் ஷோ. கைண்ட்லி 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 எதாச்சும் பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விஜய் சேதுபதியை பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முழு முதற் காரணம் விஜய் சேதுபதி தான் சொல்லுவேன். நான் முதல்ல இருந்தே சொல்றேன், ஒரு படகோட்டி சரியில்லைன்னா அந்த படகு வந்துட்டு போய் முட்டி மோதும்ன்றத நான் ஆரம்பத்துல இருந்தே நான் எச்சரிக்கை கொடுத்துட்டே தான் இருந்தேன். சோ இது முட்டி மோதி இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு சே. நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பேசுறப்பவும் நம்ம சொன்னோம், ஒரு 50 டேஸ்க்கு ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மெடிக்கல் இதுக்கு வந்துட்டு சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் 2 பேரும் இருக்கிறது ரொம்ப அவசியம்ன்ற மாதிரி ஐடியாலாம் கொடுத்தோம். ஆனா வந்து விஜய் சேதுபதிக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க போறீங்க, எத்தனை ரிமோட்கள் பறக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப வர்ஸ்ட் சீசன் ஐ ஹவ் எவர் சீன் ஆன் ஏர் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ கேவலமான ஒரு ஷோ. அதுவும் நாங்க ரெவ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப வந்துட்டு அந்த பெருமை விஜய் சேதுபதியை சேரும் அப்படின்றது தான் நான் இல்ல சொல்லுவேன். நான் வந்து பிரதீப் ராய் சாருக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன். தயவு செஞ்சு பிக் பாஸ் அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நான் ஆரம்பிக்க வேணாங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாக்ஸிக் கண்டஸ்டன்ஸ் யாரும் உள்ள கொண்டு வராதீங்க. குறிப்பா இன்ஸ்டால பிரபலமா இருக்காங்க, ரீல்ஸ் போட்டு பிரபலமானவங்க எல்லாமே கிரிஞ்சு கட்டன் கொடுக்குறவங்க தான். இல்ல எனக்கு பொழுது பயமா போகலன்னு இருந்தது இல்லாம ஹரீஷ், எனக்கு இல்ல பயமா ஐடி இருந்தது. ஃபீல்ட்ல ஐடி ஃபீல்ட்ல பொழுது போகலங்கிறதுக்காக இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோஸ் வரத்தான் செய்யும். அதை வந்து அந்த நேரத்துல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்காக சிரிச்சு பார்த்து லைக் பண்ண தான் செய்வாங்க. லைக்ஸ் வருது, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களெல்லாம் கண்டஸ்டண்டா உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த சீசன் இதை விட ரொம்ப மோசமா போய் முடியும். நீங்க வந்து எத்தனையோ சினிமா ஆக்டர்ஸ் வந்து சான்ஸ் இல்லாம இருக்காங்க, அவங்கள உள்ள கொண்டு வரணும். எத்தனையோ செகண்ட் லைன் ஆர்டிஸ்ட் வந்து வாய்ப்பே இல்லாம சில சில ஆர்டிஸ்ட்கள் வந்து ஏற்கனவே நடிச்ச படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியும் கூட கூட இருந்த சில நடிகர்களால அவங்களுடைய லைஃபே ஸ்பாயில் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஷோ அழகா பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். இதெல்லாம் பண்ணுங்க. அப்படி இல்லையா மீடியால இருந்து ஒரு 2 3 பேரை உள்ள கூட்டிட்டு எத்திக்கல் மீடியா எத்திக்ஸ்னா என்னங்கிறத அவங்க மூலமா அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு முதல்ல புரிய வைங்க. எதெல்லாம் இங்க பேசணும் எதெல்லாம் இங்க பேசக்கூடாது அப்படிங்கிறத புரிய வைங்க. அண்ட் லாஸ்ட் அக்ரிமெண்ட் போடும்போது இந்த ஆபாச வார்த்தைகள் பேசக்கூடாது, இந்த மாதிரி செக்ஷுவல் பிஹேவியர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. நீங்க வந்து கிரிஞ்சு கண்டென்ட் கொடுக்காம மக்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு பேசி அந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் நீங்க அக்ரிமெண்ட்ல இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க அதை வரவேற்போம், அதுக்கு ரிவ்யூ பண்றது தயாரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா கிரிஞ்ச் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டீங்க அப்படின்னா இதை வந்து பாக்குறதுக்கு எங்களுக்கும் விருப்பம் இல்லை, சக்தியும் இல்லை. கண்டிப்பா. ஒரு மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்த சொல்லல நாங்க. நீங்க ஷோ நடத்துங்க. பட் ஆனா வந்துட்டு ஒரு அதுக்கு அந்த ஷோக்கு இவ்வளவு 7 சீசனுக்கான ஒரு மரியாதையை வந்துட்டு அந்த ஷோல இருந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. 7 சீசன் ரொம்ப அழகா போன சீசன். அது அந்த அந்த குழந்தைய வந்துட்டு தவறான வழியில கொண்டு போயிட்டு இருக்க விஜய் சேதுபதியை வந்துட்டு தயவு செய்து நிராகரிங்க அப்படின்றது சொல்லுவேன். இதுல விஜய் வந்து சேதுபதி இல்ல நிராகரிக்கிறாங்களோ இல்லையோ, இன்னொரு விஷயம். எடிட்டிங் ஓகே. டீம் தயவு செஞ்சு மாத்தணும். ஊவ எடிட்டிங் டீமை மாத்தணும். எடிட்டிங் டீமுக்கு வந்து புரியணும் எந்த கண்டென்ட் வெளியில போகணும் எந்த கண்டென்ட் வெளியில போகக்கூடாதுன்னு ஒரு புரிதல் இருக்கணும். நீங்க 1 hour கட் பண்ணி போடுற ஷோல கூட என்ன கண்டென்ட் தேவையோ அது இல்லை. சலிப்பா இருக்கு. எதுக்கு 1 hour இந்த ஷோ உட்காந்து பாக்குறோம்னு சலிப்பா இருக்கு. எதுக்கு பார்க்கணும்னு டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு. பார் செவன் 24/7 நீங்க மியூட் பண்ண வேண்டிய வார்த்தைகள் மியூட் பண்ணாம சம்மந்தமே இல்லாத வார்த்தைகளை மியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. நேத்து கமருதீன் வந்து மீனவ சமுதாயத்தை பத்தி என்னவோ கேவலமா பேசுறாரு, அதை மியூட் பண்ணிட்டீங்க.
விக்ரம் ஆபாசமான வந்து சொல்றாரு, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்றாரு. அதை மியூட் பண்ண முடியல உங்களால. சபரியும் வினோத கத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வார்த்தை கேட்டிருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தை நல்லா ரொம்ப நல்லாவே வருது, வார்த்தையை நல்லாவே கேக்குது, பயன்படுத்துறாரு. நல்லாவே அதே கேக்குது. மாதிரி சாண்ட்ரா வந்து சில விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அவங்க பேசினதையும் நீங்க மியூட் பண்ணிருக்கணும். இவர் திவாகர் பேசியிருக்காரு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம். அவர் பேசினதையும் மியூட் பண்ணிருக்கணும். ரம்யா பேசியிருக்காங்க, அப்பவும் நீங்க மியூட் பண்ணிருக்கணும். நீங்க வந்து பாதி சீசன் பல வார்த்தைகள் மியூட் பண்ணாம போட்டு நீங்க வந்து சீசன் பெஸ்டா கொடுத்து நார்மலைஸ் ஆயிடுச்சு, நார்மலைஸ் ஆயிடுச்சு. அந்த வார்த்தைகள் எல்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சு. நம்ம எங்க இப்போ என்ன சொல்றது, ஒருத்த மாட்டினாக்கா மத்தவங்க எல்லாம் ராமச்சந்திர மூர்த்திகளா மாறிடுவாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு நீ பார்த்தனா சோசியல் மீடியால என்னமோ இவங்க 2 பேரு தான் வந்துட்டு கொலை குற்றவாளிங்க மாதிரி நிக்க வச்சுட்டு மத்தவங்க எல்லாம் உத்தமர்கள் போல பேசிட்டு இருக்காங்க. ஏன் ஆபாச வார்த்தைகள் பத்தி பேசுறோம். இப்போ முத்துக்குமார் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, ஆபாசத்தை பத்தி பேசியிருக்காரு. ஆபாச வார்த்தை முத்துக்குமார் பேசலையா? என்ன இதுல நம்ம வீடியோ போடுறோம். நம்ம அடுத்தது மஞ்சரி பேசுறாங்க, ஹியூமனிட்டி பத்தி எல்லாம் பேசுறாங்க. மஞ்சரி, நீ அந்த டெமன் கேம்ல என்னமா பண்ண? அவங்களுக்கு வந்துட்டு வாயில வரதெல்லாம் தயவு செய்து பேசாதீங்க. 2 பேரும் கொலை குற்றவாளி ஆக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு 2 பேரையும் இந்த இடத்துக்கு தள்ளினது இந்த விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் தானே தவிர இவங்க கிடையாது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சோ இதெல்லாம் நார்மல் தானே, நார்மல் தானே, அடிச்சு கண்ணு வீங்கி போயிருக்கு, இது நார்மல் தானே அப்படின்னு தான் இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்களே தவிர, நீங்க இப்ப திடுதிப்புன்னு ரெட் கார்டு கொடுத்து நீங்க புனிதர்களா மாறுறதுக்காக அந்த 2 பேரும் அயோக்கியர்களா மாத்தாதீங்க அப்படின்றது தான் நான் ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். நானு 2 பேரும் மோசமானவங்க தான். ஆனா அந்த மோசமானவங்களை வந்துட்டு இவ்வளவு நாள் 85 நாள் ஆகுதா, இந்த 85 நாள் எப்படி இப்ப மோசமான ஆட்களை வந்துட்டு 85 நாள் எப்படி நீடிக்க வச்சது ஒரு சேனல்ல? அப்ப யாரோட தப்பு அது? சோ இந்த இடம் வந்துட்டு நமக்கான இடம்னுட்டுன்னு நல்ல சௌகரியமா உட்கார ஆரம்பிச்சது யாரு? யாரால உட்கார்ந்தாங்க? சோ ஒருத்தர் மேல பழிய தூக்கி போடாதீங்க. நம்ம எல்லாம் ரொம்ப யோகியவங்க மாதிரி, நம்ம தான் வந்து புனிதர்கள் மாதிரி எல்லாம் வந்துட்டு யாரும் வீடியோ எல்லாம் போட்டுட்டு ரொம்ப இதுவா பேசாதீங்க. 2 பேரும் தப்பு பண்ணினாங்க. இது வந்துட்டு காலத்துக்கும் அவங்களுக்கு அந்த ரெட் கார்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அவமானம் காலத்துக்கும் இருக்கும். எனக்கு தெரியல அது எப்படி வேணா மாறலாம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணா ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு வேணா மென்டல் ட்ராமா கொடுக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சோ அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை முடிச்சுக்கிறேன். இன்னும் இந்த சீசன்ல நாங்க வந்துட்டு இந்த இது ரிவ்யூ கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இல்லை. யாருன்னா எடுத்து கப்ப எடுத்துட்டு போங்க. நோ ஒன் டிசர்வ்ஸ் இட். அவ்வளவுதான். வாட் எல்ஸ் ஹரிஷ்? நம்ம எல்லாம் பேசிட்டோம். ஸோ பார்க்கலாம் அடுத்த சீசனை வந்து ரிவ்யூ பண்ற அளவுக்கு அது இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ வேற ஒரு டாபிக்கா நம்ம பேசுற வரைக்கும் நன்றி. தேங்க்யூ ஹரிஷ்.